following particulars from the following particular details, you are required to calculate credit sales, credit purchase by preparing total debtors account, creditors account, bill receivable and bill payable account. ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஸோ டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் லைக் ஸோ இப்போ இங்க 4 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்களா? எந்த ரெண்டு ரெண்டு அக்கௌண்ட் இன்டர் ரிலேட்டட் சொல்லுங்க பாப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இது கொஸ்டின். கிரெடிட் சேல்ஸ்னா என்னென்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகே, வெரி குட் ரா. ஸோ தென் கிரெடிட் பர்ச்சேஸ்னா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். ஓகே ஓகேடா. மதுமிதா, தீரன் மேம் புரிஞ்சுதா? என்னென்ன அக்கௌண்ட் எது கீழே வரும்னு? எஸ் மேம். ஓகே ஓகேடா. சோ இப்போ இங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சோ இங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேவா? சோ டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் க்ளோசிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டேட் கொடுத்துருப்பாங்க. 1st April 2018, 31st March 2019 அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ டேட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ எது அதாவது ஃபர்ஸ்ட்ங்கிறது வந்து லைக் ஆல்வேஸ் வித் ஓப்பனிங் பேலன்ஸ். தென் 31st அதாவது இயர் எண்டிங்ல கொடுத்துருந்தாங்க, அது வந்து க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே லைக் ஓப்பனிங் க்ளோசிங்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கொடுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி லைக் டேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்ப நீங்க வந்து கரெக்டா எது ஓப்பனிங் எது க்ளோசிங் பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ டெட்டாஸ் அக்கௌண்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க, சாரி க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பில் ரிசீவபிளோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், பில் பேயபிளோட கொடுத்துட்டாங்க. ஓகேவா? தென் அதர் இன்ஃபர்மேஷன் என்ன? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் அக்கௌண்ட், டிஸ்கவுண்ட் அலோட் டு கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட், cash paid to creditors, discount allowed by the suppliers, payment against the bill payable, cash received for the bill receivable, then bill receivable dishonored, bad debts. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் ஒரு ஈஸியான ட்ரிக்ஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கொஸ்டின் இந்த மாதிரி லைக் பெரிய சம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு இதுதான், இந்த 17th இருந்து தான் கொஞ்சம் எல்லாமே நீங்க கம்பைன் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணுன்னா, ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்த உடனே எதெல்லாம் டெட்டாஸ் அக்கௌண்ட், ஸோ இதெல்லாம் ஸோ வந்து நீங்க வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பென்சில், லைக் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணி வச்சுட்டு, ஸோ என்ன மார்க் பண்ணி வச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன பண்ணுவோம், சம் போடும் போது டைம் வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே லைக் இந்த கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்னா, எது எது எந்தெந்த அக்கௌண்ட்ல போடணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் வந்து போடுறோம். பில் ரிசீவபிள் அக்கௌண்டோட பில்லோட ஃபர்ஸ்ட் லைக் ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன? பை பேலன்ஸ் brought out எவ்வளோ? 5000. ஓகேவா? ஸோ பில் லைக் ரிசீவ் ஆன பில் எவ்வளோடா? கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில் எவ்வளோ? 14,000. ஓகேவா? புரிஞ்சுதா? தென் பை டெட்டாஸ் அக்கௌண்ட் பில் டிஸ்ஆனர்ட் பில் லைக் பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் வந்து எவ்வளோ? 1200. ஓகேவா? சோ இதெல்லாமே ஆட் பண்ணோம்னா ஒரு நிமிஷம், சாரி பை டெட்டாஸ். சோ டெட்டாஸ் அக்கௌண்ட் வந்து எவ்வளவு வருது? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். பில் ரிசீவ்டு வந்து 14,000, பில் டிஸ்ஆனர்ட் வந்து ஓகே சோ புரிஞ்சுது.
ஸோ பை கேஷ் அக்கௌண்ட்னா லைக் பில் வந்து லைக் அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் ஓகேவா. சாரி கேஷ் ரிசீவ்ட் ஃபார் பில் ரிசீவல் வந்து 14,000. டெட்டாஸ் வந்து லைக் டிஸ்ஆனர்ட் ஆனது வந்து பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் வந்து லைக் 1,200 ஓகேவா. பை பேலன்ஸ் கேரிடவுன்ங்கிறது என்ன க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லைக் பில் ரிசீவபிள் ஓகேவா. ஸோ அப்ப என்னது 1,000 ஓகேவா. ஸோ இதெல்லாம் போட்டு ஸோ மொத்தமா எவ்வளவு வருது லைக் கிரெடிட் சைட் பேலன்ஸ் வந்து 16,200 வருது ஓகேவா. 16,200ல இருந்து 5,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 11,000. 11,000 தான் என்னது உங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் ஓகேவா. டெட்டாஸ் அக்கௌண்ட் அதாவது பில் ரிசீவபிளோட பேலன்சிங் ஃபிகர் ஓகேவா. இதை வச்சு தென் யூ நீட் டு ப்ரிப்பேர் அ டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட் எப்படி போடுவீங்க ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோடா 60,000 ஓகேவா. புரிஞ்சுதா சம் ஃபாலோ பண்றீங்களா ஏதாவது லைக் டவுட் இருக்கா No, ma'am. மதுமிதா உனக்கு No, ma'am. மதுமிதா ஓகே. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் வந்து 60,000 அதாவது எதுனா ஓப்பனிங் பேலன்ஸ் புக் எல்லாமே கையில இருக்குதானே அக்கௌண்ட்ஸ் புக் கையில வச்சிருக்கீங்க தானே. Yes, ma'am. ஓகே ஓகேடா. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 60,000 போடுறீங்க. தென் வந்து ஒரு நிமிஷம் டேட்டா அக்கௌண்ட் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் தென் வந்து பில் ரிசீவபிள் டிஸ்ஆனர்ட் 1,200 போடுறீங்க. தென் வந்து இந்த சைடு லைக் கிரெடிட் சைட்ல இருந்து வரும் பை கேஷ் ரிசீவ்னா என்ன அதாவது கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் எவ்வளோ 1,30,000. ஸோ 1,30,000 போடுறீங்க. தென் டிஸ்கவுண்ட் அலோட் வந்து 5,500. தென் பேட் டெட்ஸ் வந்து 3,500. தென் பை பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்னா ஆல்ரெடி நம்ம பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம்ல அந்த வேல்யூ ஓகேவா. ஸோ இப்போ மொத்தமா என்ன பண்றோம் ஸோ இதெல்லாம் ஆட் பண்றோம் ஓகே. அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 55,000. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஸோ கிரெடிட் சைடு தான் உங்களுக்கு டோட்டல் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாமே ஆட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் 2,05,000 வரும் ஓகே. சாரி 2,05,200 வரும். ஸோ அதுல இருந்து எதை மைனஸ் பண்றீங்க 61,200 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு ஆன்சர் 1,44,000 வரும். ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் கிரெடிட் சேல்ஸ். புரிஞ்சுதா. ஸோ கிரெடிட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுதா. ஸோ ஃபர்ஸ்ட் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா மொத்தமா எவ்வளவு பில் ரிசீவபிள்ங்கிறது கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு டெட்டாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. டெட்டாஸ் அக்கௌண்ட்ல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டாஸ் ஃபர்ஸ்ட் போடுறீங்க. தென் டிஸ்ஆனர்ட் அதாவது பில் ரிசீவபிள் ஆனது என்ன ஆயிடுச்சு டிஸ்ஆனர்ட் போடுறீங்க. தென் கிரெடிட் சைட்ல என்ன போடுறீங்க பை கேஷ் ரிசீவ்ட் அதாவது கேஷ் ரிசீவ் பண்ணது ஓப்பனிங் பேலன்ஸ் லைக் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டெட்டாஸ் அதை என்ன பண்றீங்க லைக் 1,30,000 போடுறீங்க. தென் பை டிஸ்கவுண்ட் அலோட்னு என்ன ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்போம்ல ஸோ அது வந்து 5,500 போடுறீங்க. தென் பேட் டெட்ஸ் வந்து 3,500. தென் பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது அதாவது பில் ரிசீவபிள் அக்கௌண்ட்ல லைக் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ ஸோ 11,200. ஸோ ஓவராலா ஆட் பண்ணீங்கன்னா 2,05,200 வரும். ஸோ அதுல இருந்து 61,200 மைனஸ் பண்ணீங்கன்னா 1,44,000. 1,44,000 இஸ் யுவர் கிரெடிட் சேல்ஸ். ஸோ இந்த பில் ரிசீவபிள் அக்கௌண்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா No, ma'am. ஓகே. தீரன் உனக்கு இல்ல மேம். ஓகே. தென் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பில் பேயபிள் அக்கௌண்ட் ஓகேவா. இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து லைக் டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி யூ காட் த கிரெடிட் சேல்ஸ் ஓகேவா. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் அடுத்து வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா யூ நீட் டு ப்ரிப்பேர் பில் பேயபிள் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க பில் பேயபிள் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பில் பெய்டு எவ்வளவு வந்து 7,000 வந்து பில் பே பண்ணிருக்கோம் அது. தென் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்னது பில் பேபிளோட ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2,000 ஓகேவா. சன்ட்ரி கிரெடிட்டாஸ் அதாவது பில் அக்செப்டபிள் இல்ல இது பை பேலன்ஸ் கேரிட் ஒன். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ 3,000 ஓகேவா. ஸோ ஓவராலா 7,000. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு டெபிட் பேலன்ஸ் தான் அதிகமா இருக்கு. ஸோ 7,000 பிளஸ் 3,000 எவ்வளோ லைக் 10,000 ஓகேவா. 10,000 மைனஸ் 2,000 எவ்வளோ 8,000 உங்களுக்கு என்னது பில் பேபிள் அக்கௌண்டோட வேல்யூ ஓகேவா. ஸோ டோட்டலா நீங்க பில் பே பண்ணிக்க அதாவது லைக்
அக்செப்ட் பண்ணிருக்காங்க கிரெடிட்டாஸ்க்கு அக்செப்ட் பண்ணது. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் கான்செப்ட் வந்து நீங்க பில் பெய்டுன்னே கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மொத்தமா எவ்வளோ 8,000. ஸோ இது 8,000 வந்து உங்களுக்கு பில் பெய்டு வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதை வச்சு நீங்க ஃபர்தரா என்ன பண்றீங்க, டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ பில் பேபிள் அக்கௌண்ட்ல ஏதாவது லைக் டவுட் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பில் பெய்டு வந்து போடுறீங்க. தென் ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறீங்க. தென் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் போட்டோம்னா, ஸோ நவ் யூ ஆர் கெட்டிங் லைக் பேலன்ஸ் இன் டெபிட் சைட். ஸோ டெபிட் சைட் தான் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. ஸோ 10,000. ஸோ 10,000 மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் 2,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 8,000. 8,000 தான் உங்களோட பில் பெய்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் பே லைக் என்னது ஓப்பனிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தே போய்க்கும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ 25,000. ஓகேவா? ஸோ டெபிட் சைட்ல என்ன வரும், டூ கேஷ் பெய்டு. ஸோ கேஷ் எவ்வளோ பே பண்ணிருக்கோம், 70,000. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ். ஸோ எவ்வளோ டிஸ்கவுண்ட் நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு, 3,500. ஓகேவா? தென் பில் பேயபிள் அக்கௌண்ட் அக்செப்டட். ஸோ எவ்வளோ லைக் நம்ம பில் பேயபிள் அக்கௌண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம், அது எவ்வளோ 8,000. ஓகேவா? ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ பில் பேபிள் வந்து 8,000. ஓகேவா? சோ இந்த சைடு லைக் என்ன பண்றீங்க, டோட்டல் பண்றீங்க. சோ டோட்டல் பண்ணா எவ்வளவு வரும், தென் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து 28,000. சோ ஓவராலா எவ்வளவு வரும், 1,09,500. சோ 1,09,500ல இருந்து 25,000 மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 84,500. 84,500 தான் உங்களோட கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? சோ இப்போ புரிஞ்சுதா, லைக் பில் பேபிள் அக்கௌண்ட் கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் புரிஞ்சுதா? சோ ஏதாவது டவுட் இருக்கா இதுல? No, ma'am. No, ma'am. ஓகே, தீரன் உனக்கு ஃபைன் தானே? ஓகே. சோ இதுல இத இல்லஸ்ட்ரேஷன் 16 அப்படி எக்ஸசைஸ்ல வந்து 16 சம் இருக்கும். அது வந்து ஒரு ஒன்ஸ் பாருங்க பாப்போம். சோ எப்படி லைக் உங்க கிளாஸ் ஒர்க் நோட் வச்சிருந்தா, சோ இது லைக் நான் எடுத்ததும் சோ நீங்க கிளாஸ் ஒர்க்ல போட்டிருக்கிறதையும் ஒன்ஸ் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க.
ஃபைனா? Yes, ma'am. ஓகே. Rest members like Dhiren. Dhiren fine. Dhiren Madhumita. Yes, ma'am. Dhiren. Yes, ma'am. Okay. So 17 sum start பண்ணலாமா? So from the following. So இது என்ன பண்ணும் அப்படின்னா, so debtors account, creditors account போட்டுட்டு, so debtors account, creditors account எதுக்கு போடுறோம் அப்படின்னா, so அந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து நம்ம ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து போடுறோம். ஓகேவா? ஸோ அப்போ அது போடணும்னா அதுக்கு வந்து நமக்கு பர்ச்சேஸ் சேல்ஸ் வந்து நமக்கு வேணும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஸோ சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக டெட்டாஸ் அக்கௌண்ட்டும் வாட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை சரி போடுறோம். ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸோ அப்போ நமக்கு பர்ச்சேஸும் சேல்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை வச்சு ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ அதான் வந்து இந்த சம். ஓகேவா? ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஆஃப் from the following details of Abdul, who maintains incomplete records, incomplete records, prepare trading and profit and loss account for the year end as on 31st March 2018 and balance ஷீட் நீங்க வந்து ஃபைன் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. சன்ட்ரி டேட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. கேஷ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் பர்ச்சேஸ், சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இது போக அதர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, டிராயிங்ஸ், டிஸ்கவுண்ட் ரிசீவ், டிஸ்கவுண்ட் அலௌட், கேஷ் பெய்டு, cash received from debtors, sundry expenses, then கேபிட்டல் ஆஸ் ஆன் ஃபர்ஸ்ட் லைக் அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து போடணும். ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணும்னா ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸும் சேல்ஸும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து லைக் நம்ம வந்து டெட்டாஸ் அக்கௌண்ட், கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெட்டாஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஓப்பனிங் டெட்டாஸ் எவ்வளோ, 2,50,000. சாரி ஒரே நிமிஷம். ஃபர்ஸ்ட் வந்து பை பேலன்ஸ் brought on, அதாவது லைக் டெட்டாஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ, 2,50,000. ஓகேவா? கேஷ் ரிசீவ்ட் எவ்வளோ, 5,35,000. ஓகேவா? ஸோ டிஸ்கவுண்ட் அலௌட் என்ன, ஸோ டெட்டாஸ் அக்கௌண்ட்டுங்கும் போது நமக்கு பே பண்றவங்க. ஓகேவா? ஸோ த பர்சன் ஹூ பேயிங் டு அஸ். ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், சேல்ஸ் நடந்திருக்கும். ஸோ சேல்ஸ் நடந்தனால என்ன பண்றோம், நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டிஸ்கவுண்ட் அலௌட் எவ்வளோ, 25,000. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்றோம், ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன, ஸோ அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, 3,50,000. ஸோ எல்லாமே ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும், 9,10,000. ஸோ 9,10,000 இருந்து 2,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 6,60,000 ரிசீவர். சேல்ஸ் என்ன சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டேட்டாஸ் அக்கௌண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே. ஸோ தென் அடுத்து நம்ம என்ன பண்றோம், கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போடுறோம். கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் என்ன பண்ணுவோம், ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து 1,50,000. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போடுறோம். தென்
கேஷ் அக்கௌண்ட் டேட்டார்னா பெய்டு. ஸோ நமக்கு பே பண்ணோம். ஸோ நம்ம லைக் கேஷ் நம்ம வந்து பே பண்ணிருப்போம்ல. ஸோ பர்ச்சேஸ்க்கு. ஸோ அது வந்து கேஷ் பெய்டு வந்து என்ன பண்றீங்க, 4,50,000 வந்து போட்டுறீங்க. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ் என்ன, பர்ச்சேஸ் நடக்குது. பர்ச்சேஸ் நடக்குதுன்னா எப்படி சேல்ஸ் நடக்கும் போது நம்ம இன்னொருத்தருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தோமோ அதே மாதிரி பர்ச்சேஸ்க்கும் போது நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கும் போது நம்ம என்ன பண்ணிருப்போம், டிஸ்கவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்போம். ஸோ அதான் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட். ஸோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் என்ன, 20,000. ஓகேவா. தென் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ, 1,75,000. ஸோ அப்போ உங்களுக்கு எந்த சைடு அதிகமா இருக்கு, டெபிட் சைடு தான் அதிகமா இருக்கு. ஸோ எவ்வளோ, 6,45,000. 6,45,000 வந்து 1,50,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 4,95,000. 4,95,000 தான் உங்களோட கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ இப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து 6,60,000. தென் பர்ச்சேஸ் வந்து லைக் கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 4,95,000. ஸோ இப்போ கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஃபைன் தானே, புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே. இப்போ இத வச்சு ஓகே, தீரன் ஃபைன் தானே? Yes, ma'am. ஓகே. சோ இத வச்சு நம்ம என்ன பண்றோம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா என்னென்ன அக்கௌண்ட் வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வரும், பேலன்ஸ் ஷீட் வரும். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன வரும், சோ எதெல்லாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல போடுவீங்க, என்ன லைக் வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும், எனி ஐடியா? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 11th அக்கௌண்ட்ஸ்ல படிச்சிருப்பீங்களா, ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்னென்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் வரும், பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன மாதிரி வரும், சொல்லுங்க பாப்போம். சோ இது கிளியரா இருக்கணும் உங்களுக்கு. சொல்லுங்க மதுமிதா, பிரமதா, எனி ஐடியா? Ma'am, I think direct expenses all are go to in trading account, ma'am. ஓகே. சோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா எதை மீன் பண்ணி அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்றீங்க? கரெக்ட், Ma'am, நீ I சொன்னது think carriage out watch. ஓகே. சோ நீ சொன்னது கரெக்ட். சோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து லைக் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல வரும். சோ சிம்பிளா சொல்லணும்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபர்னிச்சர். ஓகேவா. ஒரு ஃபர்னிச்சர் வந்து நம்ம மேட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு வுட் ஃபர்னிச்சர் நீங்க லைக் மேட் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த வுட் ஃபர்னிச்சரோட ரா மெட்டீரியல் என்னவா இருக்கும், ரா மெட்டீரியல் என்னது? சோ அப்ப அந்த ப்ரொடக்ஷன் நடக்குது. சோ ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு எங்க நடக்கும் அப்படின்னா லைக் ஃபேக்டரியில தான் நடக்கும். அதாவது த எக்ஸ்பென்சஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட். ஓகேவா. ஒரு ப்ராடக்ட்டை நம்ம லைக் ப்ரொடக்ஷன் பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் த எக்ஸ்பென்சஸ் விச் ரிலேட்டட் டு த ஃபேக்டரி. ஸோ ஃபேக்டரியில நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எங்க வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வரும். ஓகேவா. ஸோ அதாவது நீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கோட ரா மெட்டீரியல் இருந்து அந்த ஃபேக்டரியோட எக்ஸ்பென்சஸ்ல இருந்து அந்த ஃபேக்டரியோட லைக் அதாவது ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க நம்ம லேபர்ஸ் சொல்லுவோம். ஸோ லேபர்ஸ்க்கு வந்து நம்ம வேஜஸ் பே பண்ணுவோம். ஸோ வேஜஸ்ல இருந்து லைட்டிங் இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னா விச் இஸ் ரிலேட்டட் டு த ஃபேக்டரி. ஃபேக்டரியில நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஒரு ப்ராடக்ட் வந்து லைக் ரா மெட்டீரியல் இருந்து ஃபினிஷ்டு குட்ஸா கன்வெர்ட் ஆயிருச்சு. அதாவது வுட்ல இருந்து அது வந்து வாட் எவர் நம்ம என்ன ஃபினிஷ்டு குட்ஸ் ரெடி பண்ணணும்னு நினைச்சோமோ வி டிட் இட். ஓகேவா. சோ அந்த ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், ஆஃபீஸ்க்கு அதாவது ஷோரூம்க்கு கொண்டு வரோம். ஷோரூம்க்கு கொண்டு வந்து அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல இருந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸுக்கு வெளியே போற வரைக்கும் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கொண்டு வரும். அதுதான் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா என்ன சொல்றது, லைக் அந்த ப்ராடக்ட்கான லைக் எம்ப்ளாயிஸ் நம்ம இது பண்ணோம்னா அதாவது ஆஃபீஸ்ல வர்றது எம்ப்ளாயிஸ், ஃபேக்டரியில வர்றது லேபர்ஸ். ஸோ எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நம்ம சேலரிஸ் பே பண்ணுவோம், சேலரி. அப்புறம் வந்து லைக் என்ன சொல்றது, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து லைக் இதுதான் வரும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ புரிஞ்சுதா ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு புரிஞ்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க காலேஜ் போனாலுமே மறுபடியும் உங்களுக்கு இதுல இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ அதனால ட்ரேடிங் அக்கௌண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு யாராவது கேட்டா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ இப்ப புரிஞ்சுதா?
உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா என்னன்னு? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. ஓகே ஓகேடா. ஓகே. சோ அதனாலதான் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்னோட ஓப்பனிங் ஸ்டாக் எல்லாமே நமக்கு எங்க இருக்கும், ஃபேக்டரியில தான் இருக்கும். சோ ஓப்பனிங் ஸ்டாக் நமக்கு எவ்வளவு இருக்கு, 1 lakh வந்து நம்ம வந்து லைக் என்னது ட்ரேடிங் அக்கௌண்ட்ல வந்து போடுறோம். தென் பர்ச்சேஸ்னா என்ன, லைக் நம்ம ஏதாவது லைக் இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல கிரெடிட் பர்ச்சேஸ், அதுதான் வந்து பர்ச்சேஸ். ஓகேவா? சோ அது எவ்வளோ 4,95,000 வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் போட்டுரும். தென் பை சேல்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ 6,60,000 வந்து போடுறோம். தென் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ 50,000. ஓகேவா? ஸ்டாக்கோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா, அது ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா? சோ இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சோ இந்த சைடு தான் உங்களுக்கு எங்க லைக் பேலன்ஸ் அதிகமா வருது, விச் மீன்ஸ் கிரெடிட் சைடு. அப்ப எவ்வளவு வருது, 7,10,000 வருது. 7,10,000 இருந்து 5,95,000 என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். சோ மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 1,15,000 வரும். 1,15,000 தான் உங்களோட கிராஸ் ப்ராஃபிட். சோ ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நீங்க கண்டுபிடிக்கிறது கிராஸ் ப்ராஃபிட், கிராஸ் லாஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கிறது நெட் ப்ராஃபிட், நெட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? Yes, ma'am. புரிஞ்சுதா என்னென்னு? Yes, ma'am. ஓகேவா? ஓகே. சோ இப்போ என்ன பண்றோம், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிட்டோமா, அதாவது ட்ரேடிங் அக்கௌண்டோட க்ளோசிங் கிராஸ் ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட கிராஸ் ப்ராஃபிட் ஓப்பனிங். ஓகேவா? சோ அப்ப என்ன பண்றோம், 1,55,000 ஓப்பனிங் கொண்டு வரோம். ஓப்பனிங் கொண்டு வந்து தென் டிஸ்கவுண்ட் அலோடு வந்து லைக் 25,000. தென் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து 30,000. டிஸ்கவுண்ட் ரிசீட் வந்து 20,000. ஓகேவா? சோ இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு என்ன பண்றோம், லைக் அமௌண்ட் வந்து லைக் டேலி பண்றோம். ஸோ டேலி பண்ண லைக் ஸோ இந்த சைடு தான் லைக் உங்களுக்கு கிரெடிட் சைடு தான் வந்து லைக் பேலன்ஸ் அதிகமாக வருது. ஸோ 1,35,000. ஸோ 1,35,000 என்ன பண்றோம், 55,000 வந்து மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணோம்னா 88,000. ஸோ 88,000 தான் என்னது உங்களோட நெட் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம கிடைச்சிருச்சா? ஸோ ஸோ இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். ஸோ இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. No, ma'am. ஓகே. சோ நான் எதுக்கு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் என்னன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணனா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் கொடுக்கும் போது அது எதுல எந்தெந்த அக்கௌண்ட்ல வரும்னு உங்களால ஃபைன் பண்ணா மட்டும்தான் உங்களோட பேலன்ஸ் கரெக்டா வரும். ஓகேவா? சோ நீங்க மாத்தி மாத்தி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பா தப்பா தான் போகும். அதனால ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் கொடுத்தாலும் அது எங்கெங்க வரும் அப்படிங்கறது உங்களுக்கு செக்ரிகேட் பண்ண தெரியும். சரியா? சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? இப்போ வந்து பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட் என்ன, ஆஸ் யூஷுவல் லைபிலிட்டிஸ் எல்லாம் நம்ம லைபிலிட்டி சைட்ல போடுவோம், அசெட்ஸ் எல்லாம் அசெட் சைட்ல போடுவோம். ஸோ லைபிலிட்டிஸ் என்னன்னா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் வந்து நமக்கு லைபிலிட்டி, அது எவ்வளோ 1,75,000. ஓகேவா? இப்போ இப்போ என்ன பண்றோம், கேபிட்டல் என்ன, கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2,35,000. 35,000. ஓகேவா? சோ அதுல இருந்து என்ன பண்றோம், நெட் ப்ராஃபிட் வந்து ஆட் பண்றோம். டிராயிங்ஸ் என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். சோ டிராயிங்ஸ் மைனஸ் பண்ணனும் என்ன, அதாவது டிராயிங்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும் என்ன, 40,000. ஸோ 40,000 மைனஸ் பண்ணோம்னா உங்களோட டோட்டல் கேபிட்டல் என்ன, 2,70,000. அதாவது உங்களுக்கு வந்திருக்கிற ப்ராஃபிட்டை நீங்க ஆட் பண்ணுவீங்க, நீங்க கொடுக்குற லைபிலிட்டியை மைனஸ் பண்ணுவீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ங்கிறது என்னது, லைபிலிட்டி. ஸோ அப்ப அதை என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணுவீங்க. ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன, 2,75,000. ஓகேவா? ஸோ டோட்டலா சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து 1,75,000. தென் கேபிட்டல் நம்ம லைக் நெட் ப்ராஃபிட் டிராயிங்ஸ் எல்லாம் போக நமக்கு மிச்சம் இருக்கிறது எவ்வளோ, 2,75,000. ஓகேவா? ஸோ அசெட் சைட்ல என்ன வரும், கேஷ் வந்து எவ்வளோ 40,000, ஃபர்னிச்சர் 10,000, ஸ்டாக் வந்து 50,000, தென் டெட்டாஸ் வந்து 3,50,000. ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 4,50,000. ஸோ 4,50,000 என்ன ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ புரிஞ்சுதா ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா, லைக் இந்த சம்ல 17 No, சம் ma'am. தானே இது, 17 சம்ல. மேம் பேலன்ஸ் ஷீட் மட்டும் என்னோட எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகேப்பா. சோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து லைக் ஃபர்ஸ்ட் லைபிலிட்டி சைடு என்னன்னா நம்ம லைபிலிட்டி. ஓகேவா? விச் மீன்ஸ் லைக் we are responsible to pay. ஓகேவா? சோ அதெல்லாம் என்ன லைபிலிட்டி சைட்ல கொண்டு வரும். அசெட்ங்கிறது நம்மளோட இன்கம்ஸ் எல்லாம் அசெட் சைட்ல கொண்டு வரும். ஓகேவா? சோ அப்போ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் நம்ம யாருக்காவது கொடுக்கணும். சோ அதுதான் நம்ம வந்து சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ் வந்து 1,75,000 வருது. ஓகேவா? சோ கேபிட்டல்ல வந்து நம்ம என்ன பண்றோம், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. சோ அதனால எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்தா ஃபர்ஸ்ட் காலம்ல போடணும், ஃபைனல் ஆன்சர் எழுதுறீங்கன்னா செகண்ட் காலம்ல போடணும். அந்த கான்செப்ட் தெரியும் தானே?
அக்கௌண்ட் ஷீட் எப்படி போடணும்னு. Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ கேபிட்டல் வந்து மொத்தமா நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2,35,000 கொடுத்துருக்காங்க. 2,35,000 இருந்து நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு வச்சிருக்க 80,000, அதை வந்து என்ன பண்ற, ஆட் பண்ற. ஸோ ஆட் பண்ணினா எவ்வளவு வரும், 3,15,000 வரும். ஓகேவா? 3,15,000 இருந்து டிராயிங்ஸை மைனஸ் பண்ணினா, டிராயிங்ஸ் வந்து 40,000. ஸோ 40,000 மைனஸ் பண்ணினா 2,75,000 வரும். ஸோ இதுதான் உன்னோட க்ளோசிங், which means adjusted closing capital, adjusted capital. ஓகேவா? ஸோ உன்னோட நெட் ப்ராஃபிட் ஆட் பண்ணிருக்க, டிராயிங்ஸை வந்து மைனஸ் பண்ணிருக்க. ஸோ மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு 2,75,000 வந்துருச்சா? ஸோ அப்போ லைபிலிட்டிஸ் வந்து ஆல்ரெடி 1,75,000 பிளஸ் 2,75,000 எவ்வளவு வரும், 4,50,000. ஓகேவா? இந்த சைடு அசட் சைடு என்னென்ன வரும், கேஷ் வரும். கேஷ் வந்து 40,000. ஓகேவா? ஃபர்னிச்சர் 10,000, ஸ்டாக் வந்து 50,000, தென் டெட்டாஸ் வந்து என்னது 3,50,000. ஓகேவா? ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணுவேன். ஸோ ஆட் பண்ணினா எவ்வளவு வரும், 4,50,000. ஸோ அசட் சைடும் லைக் லைபிலிட்டி சைடும் அசட் சைடும் என்ன ஆயிடுச்சு, டேலி ஆயிடுச்சா? புரிஞ்சுதா இப்போ? Yes, ma'am. ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? No, ma'am. ஓகே. No, ma'am. இன்னொரு கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, சோ இந்த மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் போடும்போது பேலன்ஸ் ஷீட்ல போடுற பேலன்ஸ் எல்லாமே என்ன, லைக் இந்த சைடு நீங்க கேஷ் ஆகட்டும் சரி, ஃபர்னிச்சர் ஆகட்டும் சரி, ஸ்டாக் ஆகட்டும் சரி, இதெல்லாமே உங்களோட என்ன இருக்கணும், க்ளோசிங் பேலன்ஸ் தான் போடணும். ஓகேவா? ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து மாத்தி போடக்கூடாது. ஓகேவா? 31st அந்த இயர் எண்டிங் பேலன்ஸ் ஷீட்ங்கிறது சிம்பிளா, பேலன்ஸ் ஷீட் வந்து நம்ம எப்ப ப்ரிப்பேர் பண்றோம், அட் எண்ட் ஆஃப் தி இயர் தான் ப்ரிப்பேர் பண்றோம். சோ அப்போ உங்களோட நீங்க எது கொண்டு வரணும், உங்களோட க்ளோசிங் தான் நீங்க வந்து லைக் க்ளோசிங் பேலன்ஸ் தான் கொண்டு வரணும். புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. ஓகே. சோ இப்போ இந்த சம் கிளியர் தானே? சோ இப்போ இதுல எதுவும் டவுட் இல்ல தானே, ஃபைன் தானே உங்களுக்கு? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. ஓகேடா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து 18 சம். ஓகேவா? சோ 18 சம் வந்து 18 சம்மும் அதே மாதிரி தான், நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட் லாஸ் அக்கௌண்ட் போடணும். இதுல என்னன்னா லைக் நீங்க வந்து என்ன சொல்றது, so Bharati does not maintain her proper books of accounts under double entry system. From the following details, prepare trading account, loss of like balance sheet இது வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Then cash book. So cash book வந்து கொடுத்துட்டாங்க. Then இது கொடுத்துட்டாங்க, credit additional means credit purchase cash. இதுவும் அதே மாதிரி தான். சாரி, ஒரு நிமிஷம். இது வந்து நீங்க டெட்டாஸ் அக்கௌண்ட் போடணும், கிரெடிட்டர்ஸ் அக்கௌண்ட் போடணும். இந்த சம் பாக்குறீங்களா? இது வந்து லைக் சிமிலர் டு 17 சம் மாதிரி தான். ஒன்ஸ் லைக் நீங்களே பாக்குறீங்களா, ஏதாவது டவுட்னா மட்டும் கேக்குறீங்களா? ஏன்னா சேம் அதே கான்செப்ட் தான். அந்த சம் வச்சு இதை ரெஃபர் பண்ணி பாருங்க பாப்போம். இல்ல பாருங்க, இல்ல டவுட்னா நானே எடுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கறதுக்காக தான் நான் பார்க்க சொல்றேன். ஒன்ஸ் பாருங்க பாப்போம். Okay, ma'am.